என் பேர் பாருமா. உங்கள் லேடிஸுங்க ஃபுல்லாக புர்காவை போட்டுக்கிட்டு இருக்காங்களே, அது காரணம் என்ன? சகோதரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. பெண்கள் புர்கா போட்டிருக்காங்களே என்ன காரணம்னு கேட்குறாங்க. அந்த கேள்வியை குறித்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்ப்பதாக இருந்தால், பெண்களுக்கென்று ஒரு இயல்பிலேயே ஒரு சுதந்திரம் எல்லா மதங்களையும் கொடுக்கப்பட்டிருக்கு. தலையில் பூ வச்சுக்கலாம், அவங்க ஒரு சேலையை உடுத்திக்கலாம், சுடிதார் போடலாம், இப்படி ஒரு அழகான முறையில் அவங்க வெளிப்பட்டு இருக்கலாம். அப்படி தான் சமுதாயத்தில் பெண்கள் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கனாக்கா, அந்த பெண்களை முழுசாக மூடி, அதிலும் குறிப்பாக பார்த்தா முகத்தை எல்லாம் மூடி, அதுவும் கருப்பு கலரில் போட்டு, கோடை காலம் சம்மர் வெயிலெலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கருப்பு புர்கால வெயில் உள்ளக்க அடித்ததுன்னு சொன்னால் உடம்பே என்ன செய்யும், கொதிக்கக்கூடிய அளவுக்கு ஆகி, இதனால் பல்வேறு விதமான சிக்கல்களுக்கும் கஷ்டங்களுக்கும் அவங்க உள்ளாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அப்போ இது இறைவனுடைய மார்க்கம் என்று சொன்னால், கடவுளுடைய மார்க்கம் என்று சொன்னால், கடவுளால் தான் இந்த வேதம் திருக்குரான் இறக்கி அருளப்பட்டது, முகமது நபி அவர்கள் இறைவனுடைய தூதர், அவர் கொண்டு வந்த மார்க்கம் தான் இது, இதெல்லாம் முஸ்லீம்கள் சொல்றாங்க. இதையெல்லாம் உள்ளக்க வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆண்களாகிய நீங்கள் என்ன செய்கிறீங்கனாக்கா, எங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இந்து சகோதரரோ கிறிஸ்துவ சகோதரரோ எப்படி இருக்கிறாரோ அந்த மாதிரி ஒரு பேண்ட் சட்டையை போட்டுக்கிறீங்க, லுங்கி போட்டுக்கிறீங்க, ஒரு பனியனை போட்டு கூட வெளியே வந்துடுறீங்க. ஆனால் பெண்களை மட்டும் அப்படி முழுசா மூடி அவர்களை ஒரு அடிமைப்படுத்துவதை போன்று இருக்குது. அப்படிங்கிறது தான் பரவலான கேள்வியாக இருக்குது. இவங்க என்ன சிம்பிளாக என்ன செய்கிறாங்கன்னா, ஏன் புர்கா போடுது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டாலும் கூட பரவலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சந்தேகம் மக்கள் மன்றத்தில், பிற சமுதாய மக்கள் மத்தியில் இருப்பதை நாம் பார்க்கணும். அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலும் பெண்களுடைய ஆடைகளில் ஒரு கூடுதல் முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கின்றது என்பதை நாம் மறுக்கவே முடியாது. ஆடைகளுடைய விஷயத்தில் ஆண்களை விட பெண்கள் கூடுதலாக அவங்கள தன்னுடைய ஆடைகளில் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கட்டளை திருக்குறானில் இருக்கத்தான் செய்கின்றது. ஏன் இந்த கட்டளை இடப்படுகின்றது என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், இயல்பிலேயே ஆண்கள் என்ன செய்வாங்கனாக்கா கவரப்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அந்த இயல்புல இறைவன் படைச்சிட்டான், அதை இல்லைன்ட்டு யாருமே மறுக்க முடியாது. ரெண்டு இனம் இருக்கு, ஒரு ஆணினம் ஒரு பெண்ணினம் என்று இருக்கின்றது என்று சொன்னால், எப்படி ஒரு பூவை தேடி இயல்பிலே வண்டு பூ ஒரு இடத்துல தான் இருக்கும், ஆனால் அந்த பூவுடைய வாசத்தை தேடி அல்லது அந்த பூவில் இருக்கக்கூடிய தேனை தேடி எப்படி வண்டு தானாக அமர்கின்றதோ, எப்படி இது இயற்கையான நிகழ்வோ, அது மாதிரி இயல்பிலேயே ஒரு ஆணுடைய உள்ளத்தில் அவருக்கென்று ஒரு குறிப்பிட்ட பருவ வயதை அவர் அடைந்து விட்ட பின்னால் பெண்ணின் பால் ஈர்ப்பு உடையவராகத்தான் ஒரு ஆண் இருக்கிறார். இது யதார்த்தம். இது ஆண்களாகிய நாம யாருமே என்ன செய்ய முடியாது, மறுக்கவே முடியாது. எல்லாருமே எனக்கு அந்த மாதிரி ஆசையே இல்லைன்ட்டு யாராவது ஒரு ஆண் சொன்னா அவர் நம்ம நம்பவே கூடாது. ஏன்னு சொன்னா ஒரு ஆண் என்று சொன்னாலே பெண்ணின் பால் ஈர்ப்பு உடையவராக இருக்கிறார். அப்ப அந்த ஈர்ப்பினால் என்ன ஆகுது, ஈர்ப்பு ஒரு அளவோடு இருந்துட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சமுதாயத்தில் நல்ல கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய 1000 மனிதர்களில் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, 990 பேர் என்ன செய்யறாங்க, தன்னுடைய மற்றவர்களை சகோதரிகளாக பாவித்து அவங்களுக்குள்ள ஒரு ஆசை அபிலாஷைகள் வந்தால் கூட இது என்னுடைய சகோதரி மாதிரி என்று கண்ணியமான முறையில் கடந்து போகக்கூடியவர்களாகத்தான் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு 1000ல் 5-10 பேர் எப்படி இருக்கிறாங்க, அதே கண்ணியத்தோடு நடந்து கொள்கின்றார்களா, அதே கண்ணியத்தோடு பார்க்கின்றார்களா? பார்வையிலே எரித்து விடக்கூடிய அளவுக்கு, பார்வையிலே பல விஷயங்களே அவன் கற்பனையிலே ஓடக்கூடிய அளவுக்கு அவன் உள்ளத்தில் நோய் இருக்கிற காரணத்தினால் அவன் அதால் என்ன செய்யறான், ஈர்க்கப்படக்கூடிய ஒரு காட்சியை நாம பார்க்கிறோம். அப்ப பெண்களுக்கென்று ஆண்களை விட ஒரு கூடுதலான ஒரு ஈர்ப்பை இறைவன் கொடுத்திருக்கின்றான். அந்த கனபரிமாணங்களை அவர்கள் உரிய முறையில் மறைக்கவில்லை என்று சொன்னால், அதனால் ஈர்க்கப்படக்கூடிய ஆண் என்ன செய்யறான், அவன் ஈவ்டீசிங்கிற பேரில் பண்றான், அவங்களுக்கு தொல்லை தரான், பஸ்ஸில் போனால் இடிக்கிறான்,
இதெல்லாம் ஏன் நடக்குது? இவன் இதில் பலகீனமானவனாக அவன் இருக்கிறான். எல்லாரையும் சொல்லலை, திருப்பி திருப்பி நம்ம எதை விளங்கிக்கணும், எல்லா ஆம்பளையும் அப்படி இருக்கிறாங்க, அப்படி இல்லவே இல்லை. கண்ணியமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லா மதத்திலையும் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு 10 பேர் என்ன செய்யறான், ஒரு மனநோயாளியாக இருக்கக்கூடியவர்கள், வரம்பு மீறி போகக்கூடியவர்கள் தொல்லை கொடுக்கணும். இந்த தொல்லை வெறுமனே சும்மா வந்து பார்க்கறதோட ஒரு இடிக்கிறதோட முடிஞ்சு போகுதா? இல்லை. நீங்கள் கல்லூரியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு லிமிட்டை தாண்டி என்ன செய்யறான், எக்ஸ்ட்ரீமாக போய் வந்து அது பாலியல் துன்புறுத்தல் அளவுக்கு வந்து போகுது. எங்க வரைக்கும் போகுது என்று சொன்னால், ஒரு ஆசிரியராக இருக்கிறார். ஆசிரியர் என்று சொன்னால் நாங்கள் மாணவ மாணவிகளுக்கு ஒரு ஒழுக்கத்தை தானே கற்றுத்தரணும். அந்த ஆசிரியர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், தன்னுடைய சக மாணவிகளுடைய விஷயத்தில் வரம்பு மீறக்கூடிய காட்சிகளை நாம பத்திரிகைகளை பார்க்குறோமா இல்லையா? ஒரு பெண்ணு வேலைக்கு போகிறாங்க, இது எல்லாமே பர்சன்டேஜில் ரொம்ப கம்மி தான், ஆனால் எண்ணிக்கையில் ஜாஸ்தி. ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் நீங்கள் கணக்கு பண்ணால், அப்போ ஒட்டுமொத்த ஆசிரியர் இனமே அப்படியா அப்படி கேட்டக்கூடாது. அப்படி நம்ம சொல்லவும் இல்லை. 100ல் ஒரு 2 பேர், 1000ல் 10 பேர் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. ஒரு பெண்ணு வேலைக்கு போகிறாங்க, அந்த வேலைக்கு போகக்கூடிய இடத்தில தனக்கு மேலே உள்ள அதிகாரிகளால் அவர்கள் பாதிக்கப்படுகின்ற காரணத்தினால தான் ஒவ்வொரு அலுவலகத்திலும் விகாசா கமிட்டி அமைக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஒரு அலுவலகத்தில் ஆளாகினார் என்று சொன்னால் அதை விசாரிப்பதற்கென்றே ஒவ்வொரு கார்ப்பரேட் கம்பெனியிலும் ஒரு அதிகாரி இருக்க வேண்டும் என்று அரசாங்கம் உத்தரவு போடுது. ஏன்? அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு. சக அதிகாரிகளால் பெண்கள் பாதிக்கப்படக்கூடிய நிகழ்வு சமுதாயத்தில் இருக்கா இல்லையா? மாணவ பருவத்தில் பாதிக்கப்படுறாங்க, வேலைக்கு போனால் பாதிக்கப்படுகின்றார்கள், பள்ளிக்கூடத்தில் பாதிக்கப்படுகின்றார்கள், சில நேரங்கள் அவர்கள் வழிபாட்டு தலங்களிலே பாதிக்கப்படுகின்றார்கள். இது எந்த மதத்தை சார்ந்து இருந்தாலும் சரி, இப்படியெல்லாம் அவர்கள் பாதிக்கப்படுகின்ற காரணத்தினால் இஸ்லாம் என்ன சொல்லுது? இது மனிதனுடைய ஆணுடைய பலகீனமாக இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய ஆடைகளை நீங்க கண்ணியமான முறையில் அணிந்து கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் இந்த உலகத்துக்கு சொல்லுது. உங்களுடைய கனபரிமாணங்கள் மறையக்கூடிய விதத்தில் உங்களுடைய ஆடைகளை முழுமையாக அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுது. கருப்புல தான் இருக்கணும் குரான்ல எங்கேயுமே இல்லை. இப்போ இங்கே பாருங்க, இந்த சபைக்கு வந்திருக்கிறாங்க, எத்தனை பெண்கள் கருப்புல போட்டிருக்காங்க? மெஜாரிட்டியா இப்போ கருப்பு அல்லாத மற்ற நிறங்களில் போட்டிருக்காங்க. இஸ்லாத்தை சரியாக புரியாத ஒரு சில பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா, சில ஏரியாக்களில் கருப்புல தான் போட்டாகணும் என்று நினைத்து கருப்பு கலரில் போடுறாங்க. கருப்பு கலரில் போடணுங்கிறது குரானிலோ முகமது நபியோடைய போதனையிலையோ கிடையாது. இது ஒன்று. ரெண்டாவது, கண்ணு மட்டும் தெரியுங்க, மீதி எல்லாத்தையும் அப்படியே மூடிடுவாங்க. ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது கூட அந்த துணியை எடுத்துன்னு செய்வேன், நமக்கே பார்க்க பாவமாக இருக்கும். இல்லை இப்படியா, ஒரு சாப்பாடு ஒரு டீ கூட குடிக்க முடியாதா, ஒரு ஜூஸ் குடிக்க கூடாதா, எல்லாத்தையும் வந்து அப்படியா மனுஷன் வந்து இருக்கிறான்னு நமக்கே ஆச்சரியமா இருக்கும். இதை இஸ்லாம் சொல்லவே இல்லை. முகத்தை மறைக்க கூடாதுன்னு சொல்லுது. முன் கையையும் முகத்தையும் மறைக்க கூடாது என்று முகமது நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஆனா சில பெண்கள் என்ன செய்யறாங்க, பேணுதல் என்ற பேர்ல நான் எல்லாத்தையும் மறைச்சுக்குவேன், கிளவுஸ் போட்டுக்கிறாங்க, கைக்கு காலுக்கு ஒரு கிளவுஸ் போட்டுக்கிறாங்க, முகத்தை ஒரு துணியை போட்டுக்கிறாங்க. எப்படின்னாக்க ஒரு பொருளை அரிசி மூட்டை எப்படி மூட்டை கட்டுவாங்களோ அந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து மறைக்கின்ற போதுதான் அது விகாரமாக ஆக்கப்படுது. என்ன இஸ்லாம்ல சொல்லி இருக்குதோ அதை நடைமுறைப்படுத்தினா பெரும்பாலும் இந்த கேள்வியே வராது. மறைக்கிறன்ற பேர்ல வரம்பு மீறி போகின்ற போது ஒரு பாதுகாப்பு குறைபாடு அதில் வருமா இல்லையா? மறைக்கிறன்ற பேர்ல ஒருத்தவங்க மூஞ்சியை மூடிட்டு போறாங்க, ஒரு கிலோ அப்படி ஒருத்தன் நினைச்சா திருடிட்டு கூட போயிடுவானே. நடக்குமா நடக்காதா? ஒரு ஆம்பளை கூட என்ன செய்யலாம், நான் பரதா போறேன்ற பேர்ல ஊருக்குள்ள நுழைஞ்சி ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒரு கொலை பண்ணிட்டு போயிடலாமே. செக்யூரிட்டி அப்போ தேச நலனுக்கு ஒரு பாதுகாப்பு குறைபாடு ஏற்படுமா ஏற்படாதா? அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுனாக்கா, முகத்தை வந்து மறைக்க கூடாது, முன் கையை மறைக்க கூடாது. இப்ப நம்ம ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க, முதலமைச்சரா இருந்தாங்க, அவங்க என்ன ஆடையை போட்டாங்க? இஸ்லாம் எந்த புர்காவை அணிய சொல்லுதோ அதைத்தான் போட்டாங்க. தலையில மட்டும் துணி இல்லை, தலையில துணி போட்டுக்கிட்டாங்கன்னா அதான் ஃபர்தா. முதலமைச்சரா வரைக்கும் இருந்தாங்களா இல்லையா? அதெல்லாம் பெண்ணடிமையா? ஒரு காலகட்டத்தில் சினிமாவில் நடிக்கும் போது பல மாதிரி இருந்தாங்க. ஆனா முதலமைச்சராக ஆன பின்னால் அவங்க ஒரு ஆடை அணிஞ்சாங்களே, அதாங்க ஃபர்தா. பேரை நீங்க மாத்தி மாத்தி வச்சுக்க வேண்டியதான், ஏதாவது ஒரு பேரை வச்சுக்கோங்க. இந்த டைப்ல ஒரு ஆடையை இஸ்லாம் அணிய சொல்லுது. இது பெண்களை கண்ணியப்படுத்துவதா அடிமைப்படுத்துவதா?
ஒரு சேலையை உடுத்தி கொண்டோ அல்லது சில நேரங்களில் அந்த சேலையை உடுத்திக்கிட்டு அவங்க படக்கூடிய கஷ்டம் இருக்குல்ல, வார்த்தையில் சொல்ல முடியாதுங்க. கூட்ட நெரிசல்ல இப்படி கையை வச்சு என்ன செய்வாங்க, கம்பியை பிடிப்பாங்க. எவனுடைய உள்ளத்துல நோய் இருக்குதோ அந்த பெண்ணை ஒரு தாயா பார்க்க மாட்டேங்கிறானுங்க, சகோதரியா பார்க்க மாட்டேங்கிறான். பார்க்கக்கூடாத இடத்தை பார்க்கும்போது குடும்ப கஷ்டத்தினால், வறுமையினால், பிரச்சனையினால் வீட்டு வேலையும் பார்த்து அலுவலக வேலைத்துக்கும் போகக்கூடிய நறுமை சகோதரிகளை அவன் பார்க்குற பார்வையை என்ன செய்து அவங்கள கொல்லக்கூடிய வகையில் இருக்குதா இல்லையா? கம்பியம் பிடிச்சிப்பாங்க, அந்த ஆடைகளை சரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கே பரிதாபமாக இருக்கும். அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுது, இந்த மாதிரி ஓநாய்களுக்கு மத்தியில் நீங்கள் வாழுகின்ற காரணத்தினால் ஒரு கண்ணியமான ஆடையை போட்டுக்குங்க என்று இஸ்லாம் உலகத்துக்கு சொல்லுது. இதான் அதற்குண்டான காரணமாக இருக்கின்றது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.